இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் குழப்பத்திலே இருக்கிறாங்க. நெக் வந்து இறக்குனா எவ்வளோ ஜஸ்ட் வைக்கணும், என்ன ஏது, இது வந்து பத்தாமல் போயிடுமோ, என்ன ஏதுன்னு ஒரு பயத்திலே இருக்கிறாங்க. எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து பயப்படாமல் தைரியமாக கட் பண்ணலாம். நான் சொல்கிற மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப லோ வைக்க போகிறீங்களா, நார்மலாக வைக்க போகிறீங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம கட்டிங் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட்லாம் வச்சுருவோம். இந்த கழுத்து எவ்வளோ வச்சோம், என்ன ஏதுங்கிறது ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருப்பீங்க. இந்த கன்ஃபியூஷனுங்கிறது ஃபஸ்ட்டு இருக்காதிங்க. நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்க போகிறீங்க, அளவு எடுத்து தான் தைக்க போகிறீங்க அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் தெரிஞ்சுங்க. இல்லை என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் இருக்குது, அது வந்து நெக் வந்து மேலேயா இருக்குது, நான் கீழே இருக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட பெஸ்ட் அதாவது அளவு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சொல்லிடுறேன். இவருங்க 18 வருது, 18 தான் வரும் கரெக்டாக. இவருங்க 18. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சைஸாக இருக்குன்னு நினைப்பீங்க? 18னா 36 சைஸ் தான் கரெக்டாக. இது 36 சைஸ்க்கு உண்டான மெஷர்மெண்ட் தான் நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் 18 மெஷர்மெண்ட் 36னா நீங்கள் வந்து 1 இன்ச்சு ப்ளஸ் வைக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ வைக்கணும்னு கேட்டிங்கன்னா 19 வரணும். அதாவது இது கட் பண்ணி தைச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த நெக் இல்லாமல் மேலே இருந்ததுன்னா இது 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா இது 19 வரும். அப்போ அந்த 36 சைஸ்க்கு ஒரு கரெக்டாக வந்துடும். இது நம்ம இப்படியே வந்து அளக்குறோம் அப்படின்னா நெக்கு கீழே இருக்கனால இது இவ்வளோ தான் வரும். நீங்கள் வந்து நெக் வந்து லோவாக பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அளந்தோம்னா இவ்வளோ தான் வரும். நீங்கள் இப்படி தான் வச்சு கட்டிங்கும் பண்ணணும். நீங்கள் இதுலேருந்து 2 இன்ச்சு பெருசு பண்ணிடலாம், 3 இன்ச்சு பெருசு வைக்கணும், 4 இன்ச்சு ஏதாவது சுற்றளவு 4 இன்ச்சு வந்து ப்ளஸ் வைப்பாங்க. 36னா 40 வச்சு தான் நீங்கள் வெட்டணும். அது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் நெக்கு வந்து நீங்கள் கீழே இறக்குனீங்கன்னா தேவையில்லை. நான் மேலே வைக்க போகிறேன்னா நீங்கள் அந்த 4 இன்ச்சு சுற்றளவில் ப்ளஸ் வைக்கணும். இல்லை நான் லோ நெக் வைக்க போகிறேன், அது எந்த சைஸாக இருந்தாலும் சரி எல்லா சைஸுக்குமே செட் ஆகும். நீங்கள் வந்து கன்ஃபியூஸே ஆக தேவையில்ல. இதுலேருந்து நீங்கள் பார்த்துங்க. அதாவது ப்ளவுஸோட ஹைட்டு நீங்கள் வைக்க போகிற லோ எந்தளவுக்கு நீங்கள் லோ வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கம்மி பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லை நான் 4 இன்ச்சு வச்சு நான் கழுத்தும் அதாவது பேக் நெக்கும் நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணினீங்கன்னா சைடில் துணி நிற்கும். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஷோல்டரில் நிற்காது, வலிஞ்சு விடும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஷோல்டர் இறங்குதுங்கிற பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா இது என்னங்கிறது தெரியாமலே கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு புரிதல் இல்லாமல் அந்த மாதிரி நடந்துடுது. அதனால தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். நான் இது பார்த்துங்க, உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். 36 சைஸ் தாங்க பாருங்கள். 18 இப்படி நான் தெளிவாக அளந்து கட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் அளக்கணும். இது பாருங்கள் 18 ஆச்சுங்களா? இது பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சுங்களா? ஒரு 1/4 இன்ச்செலாம் பிரச்சனை கிடையாது, 1/2 இன்ச்செலாம் பிரச்சனை கிடையாது. 36 இன்ச்சுங்கிறது கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பிரகாரம் தான் நம்ம வந்து கட்டிங்கே பண்ண போகிறோம். இப்படி ஒரு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தெளிவாக வந்து உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், கேட்டுகிட்டே வாங்க. இது வந்து 36 சைஸ்க்கு உண்டானது மெஷர்மெண்ட். அதாவது நீங்கள் இப்படி தான் வந்து தெளிவாக அப்படி வந்து போட்டு எடுக்கணும். நீங்கள் விரித்து வச்சுருத்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் மாறிடும். அப்புறம் வந்து ஷோல்டர் இறங்கும், அந்த சைடில் துணி நிற்கிதுமாங்க, அந்த மாதிரி பிரச்சனை வரும். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கட்டிங் பண்ணாலும் சரி, வேறு யாராவது கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணாலும் இது தெளிவாக இப்படி போட்டு அழகாக நீங்கள் வந்து இப்படி வந்து உட்கார வச்சு தான் நீங்கள் கட்டிங் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, தெரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். நீங்கள் இதே பிரகாரம் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. ஸ்கேல் அளவுக்கு அப்படியே பாருங்கள், 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுங்க. உங்களுக்கு குழப்பமே அடைய தேவையில்லை. நிறையா விஷயங்கள் நான் சொல்லித்தரேன், நீங்கள் தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக 12 இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1/2 இன்ச்சு மேலே வச்சு 13 வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து இது வந்து போட் நெக்காக இருந்தது அப்படின்னு வச்சிங்களா, இவங்களுடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடும். பாருங்கள் 12 வருது, 15 வைக்கணும். இவங்க சைஸ்க்கு நான் சொல்ல வரேன். இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 15லேருந்து 16 வரைக்கும் கூட வைக்கலாம். போட் நெக்காக இருந்ததுன்னா எல்லாமே டோட்டலாக மாறும். அதனால் நீங்கள் ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ப்ளவுஸ் நம்ம எடுத்தோம், தைச்சிட்டோம், கட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நெக்குக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். மேலே ஏற்றினாலும் ஒரு மாதிரி வரும், போட் நெக் ஒரு மாதிரி வரும். ஃப்ரின்சஸ் கட் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். வி நெக் வச்சிங்கன்னா அதுக்கும் தகுந்த மாதிரி வரும். நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒரே ப்ளவுஸ்லேயே ஒரே வீடியோவிலே நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. நிறையா மாடல்கள் வர நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க ஜஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்குது. நான் வந்து பாருங்க கரெக்டாக 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிறேன். 6.5 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கூலும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி ஷோல்டர் பிடிங்க. கரெக்டாக பாருங்கள் 6ல் இப்படி வைங்க. கரெக்டாக 6 இன்ச்சு கரெக்டாக வந்துடும்.
இது ஒரு சிலருக்கு வந்து 6 வரும், 5.5 வரும், 6.5 கூட வரும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி கரெக்டாக வெட்டிக்கிங்க. இது மாதிரி இங்கே பாருங்கள், அழகாக அப்படி பாக்ஸ் மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ வந்து ஆம் கோல்கிட்ட வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேலை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு 18 இருந்தது சரிங்களா. 18 அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 9 இன்ச்சு வரும். இதுலேருந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சு நம்ம ப்ளஸ் வைக்கிறோம், 10 இன்ச்சு வச்சுங்க. கரெக்டாக அங்கே பாருங்கள் 10 இன்ச்சு வச்சுங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, அதே 10 தான், 8 டும் 16 பாருங்க, 1 2 2.5 வந்துச்சுங்களா. அதே 10 தான் இங்கே வந்து வைக்கணும் நீங்கள். ஏன்னா கீழே எப்போவுமே இருக்கிறத விட 2.5 இன்ச்சு ப்ளஸ் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக இதே மாதிரி இப்படி மார்க் பண்ணிங்க. லைட்டாக அப்படி தள்ளி வச்சு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் எவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக அப்படி எடுத்துலாம் தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக 8 இன்ச்சு வருது. பாருங்க, மேலே 1/2 இன்ச்சு இப்படி விட்டுருங்க. இப்படி பாருங்க, கரெக்டாக பாருங்கள், சரிங்களா. கரெக்டாக வந்து இந்த கோட்டுக்கிட்ட நின்றுச்சு சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்க, நீங்கள் இப்படி தான் அளக்கணும். இப்போ இது ஒரு ப்ளவுஸ் இந்த அளவுக்கு லோ நெக்காக இருக்குது அப்படின்னா இப்படி அளங்க. இல்லை உங்களுக்கு வந்து போட்டிருக்கிறீங்க, ஒரு ப்ளவுஸ் இருக்குது உங்கள்கிட்ட, நீங்கள் அளவுக்கு சொல்கிற வர இருக்குது அப்படின்னா இங்கே மேலே வருதுன்னா நீங்கள் இறக்க போகிறீங்கன்னா நீங்கள் அதே மெத்தடே ஃபாலோ பண்ணிங்க. கீழே இறக்குறது, மேலே ஏற்றுறது. 3.25 இருக்குது, நான் 4 வைக்கிறேன். ஏன்னா 4 இன்ச்சு இங்கே வந்து பிடிக்கிறதுக்கு போயிடும். இப்போ வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சின்ன ஷோல்டர் வச்சுருக்கிறாங்க. 1.5 இன்ச்சு தான் ஷோல்டரே வச்சுருக்குது. இவங்களுக்கு ஷோல்டர் இறங்குற பிரச்சனை வராது. இவங்க மாடலுக்காக கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து இவங்க ரொம்ப வருஷமாக தைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நாட் வச்சா நல்லா இருக்குங்கிறது, நல்லா ப்ராடாக இருக்கனால அவங்க வந்து இது கேட்டிருக்காங்க. நம்ம அப்படி தான் வச்சு கொடுத்துட்ருக்குறோம். ஷோல்டர் இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இது நாட்டு இல்லாமல் நீங்கள் வந்து அழகாக கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1.5 இன்ச்சு வந்து ஷோல்டர் வைக்க போகுது. இப்போ 1/2 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சு ஒரு 1.5 1.25 ஒரு கோடு போட்டுங்க. கரெக்டாக அந்த ஸ்கேலை வந்து இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி கோடு போட்டுங்க. நல்லா யூனுக்கு தான் அவங்க வந்து ப்ராடாக போடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்கு மாற்றி போடுறேன் அப்படின்னா நீங்கள் மாற்றியோடு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இந்த ஸ்கேலை வச்சுக்கோங்க. ஸ்கேல் வந்து பல இதில் வந்து யூஸ் ஆகும். இப்படி வச்சுக்கலாம், அந்த ரவுண்டு யூ இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். இந்த ஸ்கேல் எல்லாமே இது பாருங்கள், அழகாக வந்து இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து பேக்கை வந்து கட் பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. பொறுமையாக வந்து இது வந்து இப்படி அழகாக அப்படி வந்து கட் பண்ணிடுங்க. இது வந்து 2 ப்ளவுஸ் தான் வந்து ஒன்றா போட்டு நான் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து 1 தான் கட் பண்ணணும், 2 தான் கட் பண்ணணுமான்ல உங்கள் விருப்பம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டிருக்கிறாங்க, நான் அதனால் 2 ஒன்றா போட்டு கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கோட்டுக்கு உள்ளே அப்படியே அழகாக வெட்டிட்டு வாங்க, கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். அதான் முடிஞ்சுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அர்க்காத்து போட்டுருங்க. இப்போ வந்து நெக்கு வந்து நீங்கள் வெட்டுறதுனாலும் வெட்டிக்கிங்க, இல்லை அப்புறமா வெட்டுறதுனாலும் வெட்டிக்கிங்க. நான் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வெட்டா மாதிரி போட்டு சொல்லியிருக்கிறேன். நான் வெட்டியை வந்து நான் அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், அழகாக வந்து கத்திரி வந்து எடுக்காமல் அழகாக அப்படி வெட்டுங்க. உங்களுக்கு வந்து அந்த பிசுறு எதுவுமே வராமல் அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 இருக்குது, நான் 1 எடுத்து வச்சிட்றேன். இப்போ வந்து இதை போட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் வந்து வெட்டிக்கலாம் அழகாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், கிராஸ் கட்டிங் வெட்ட போகிறீங்க அப்படின்னா இப்படி கிராஸாக போட்டுங்க. ஸ்ட்ரைட் கட்டிங்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி போட்டுங்க. ஃப்ரண்டில் மட்டும்தான் வந்து கிராஸு அது அப்படிங்கிறது வரும், பேக்கில் வந்து வராது. ஃப்ரண்ட் மட்டும்தான் கிராஸ் கட்டிங் போடணும். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இது வந்து அழகாக அப்படியே வந்து மார்க் பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல் பட்டனுங்கிறத ஆலில் வச்சுங்க. நான் போகிற வீடியோ எல்லா வீடியோவும் எதுவாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சைஸ் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட சைஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நிறையா இதெல்லாம் வீடியோக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே 1 by 1 வந்து நான் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான். இந்த பாருங்கள், இதே மாதிரி மார்க் பண்ணிங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த ஸ்கேலு இங்கே மார்க் பண்ணி தெரியுங்களா, எனக்கு கிட்ட கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இங்கே வந்து ஃப்ரெண்டில் வந்து என்ன பண்ணுங்கள், 3/4 இன்ச்சு இப்படி தள்ளி வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இப்படி வந்து போட்டுங்க. போட்டுட்டு இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், யோக் அதாவது இந்த பட்டிக்கு பார்த்தீங்கன்னா அது 6 இன்ச் இருக்குது. ஊக்கு பட்டி பாருங்க 6 இருக்குங்களா, நீங்கள் 1 இன்ச்சு அதிகமாக வைங்க, 7 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேலை வச்சு அதுவும் வந்து ப்ராடாக உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வியூ மாதிரியோ இல்லை ரவுண்டோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இது வந்து ரவுண்டாக கேட்டுருக்குறாங்க, நான் இப்படி வைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து மாற்றங்கள் வரும். 3 வருது, நான் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 வச்சுக்கிறேன். அதாவது இங்கே 4 இன்ச்சு பிடிக்க போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோக் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக 3 இன்ச் இருக்குது. அதே 3 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். ஆப்போசிட்லேயும் 3 இன்ச்சு இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க. இப்போ மெயின் டாட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான். இது பாருங்கள் கரெக்டாக அப்படி பிடிச்சிங்க, கரெக்டாக மேலே வைங்க. 1/2 இன்ச்சு தள்ளி பாருங்கள், அந்த உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிடும். கரெக்டாக இப்படி வைங்க. இந்த இடம் கரெக்டாக இதுக்கு நேராக வச்சுங்க. கரெக்டாக பாருங்கள் இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு பாருங்கள் இந்த இடத்துல எட்ஜில் மார்க் பண்ணிங்க. இங்கேயும் மேலே வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி ஸ்கேலை வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டார்னிங் பண்ண வேண்டிய இடம், இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்கன்னா 1.25 வச்சுங்க. பாருங்கள் இப்படி எடுத்து 1.25 வச்சுட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி வந்து மார்க் பண்ணிங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த நம்ம யோக் பட்டியாக போட்டிருந்தீங்களா, இந்த இடத்துலேருந்து நீங்கள் இப்படியே வந்து இதில் கொண்டு போயிடுங்க. இப்படியும் நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம், நீங்கள் இப்படி வளைச்சியும் லைட்டாக கொண்டு போந்தால் கொண்டு போய்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இப்படியே மார்க் பண்ணுங்கள். போதும், இது இங்கே நிறுத்திடுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. இங்கே வந்து ஸ்கேல் அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கோடு போட்டுங்க, ஒரு அர்க்காத்து ஒன்று போட்டுங்க. இது வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணிடலாம், எல்லாமே பக்காவாக வந்துடும் உங்களுக்கு, எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது, ஃபிட்டிங் செம்மையாக வரும், ஷோல்டர் இருக்கிற பிரச்சனை வரவே வராது. இது பாருங்க, இது வந்து அழகாக கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, இதையும் வந்து கரெக்டாக வெட்டிடுங்க. இதை கோட்டுக்குள்ளேயே அப்படியே அழகாக ரவுண்டாக வெட்டுங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வெட்டிட்டு வாங்க. இது வந்து கொஞ்சம் கோட்டுக்கு வந்து உள்ளே வெட்டினா பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பிடிக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ மறக்காமல் இங்கே வந்து அர்க்காத் போட்டுங்க. முப்பத்தி 6 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைட் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. உங்களுடைய ஹைட் வந்து இவ்வளோ தான். ஒரு சிலர் ஹைட்டு வைக்கிறதா நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், ஹைட் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டாட் எல்லாமே மாறும். அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம், இதையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வந்து வெட்ட போகிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கட் பண்ணுறதுங்கிறது பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக ஃபிட்டிங்காக நல்லா உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், நீங்கள் அதே மாதிரியே கட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்கிறது செக் பண்ணிங்க. 1க்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா தப்பே கிடையாது. இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9.25 தான் வருது, அதனால் நீங்கள் அதே வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டுருவீங்க, ஏன்னா பத்தாது, அதனால் நீங்கள் இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்படி வந்து மடித்து போட்டுங்க. நான் வந்து 2 ஒன்றா வச்சு தான் கட் பண்ணுறேன்.
கை வந்து அவங்க ஷார்ட்டாக தான் போடுவாங்க, அதனால் ஷார்ட்டான கை தான் நான் வந்து இப்போ வந்து எடுத்துருக்கிறேன். இது பாருங்க எப்படி வந்து மார்க் பண்ணிங்க. லைட்டாக ஆஃப் இன்ச் தள்ளி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது எல்லாமே பக்காவாக நீங்கள் செக் பண்ணி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசு சின்னதுங்கிறது வராது. இது பாருங்க கரெக்டாக அப்படி வச்சுங்க. இது ஜாயிண்ட்டுக்கிட்ட வச்சு ஜாயிண்ட்டுக்கிட்டேருந்து ஆஃப் இன்ச்சு தள்ளி போட்டு மார்க் பண்ணிங்க. அது ஓப்பன் வந்து பாருங்கள் தெளிவாக இப்படி எடுத்து விட்டுக்குங்க. இப்படி போட்டுங்க. கரெக்டாக ஸ்கேல் இந்த அளவுக்கு இப்படி வச்சுக்கோங்க. வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 5.5 இருக்குது, இங்கே 5.5 வச்சுங்க. இந்த 3 இன்ச்சுக்கிட்ட அப்படி ஒரு மார்க் பண்ணிங்க. இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு. மிஸ் பண்ணாமல் இது வாங்கி வச்சுங்க. ஃபிட்டிங் செம்மையாக கொடுக்குறது இந்த ஸ்கேல் தான். அதாவது வெட்ட தெரியாதவங்க, புதுசாக பழகிட்டு இருக்கிறவங்க ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வெட்டிடுவாங்க. அது ஒரு மிஸ்டேக் வரும். அவங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்ல வரேன். கரெக்டாக வெட்டுறவங்க நீங்கள் ஒரு மெத்தடாக வெட்டிக்கலாம். வெட்டி பழகிச்சுன்னா உங்களுக்கு வந்து பழகிடும். இந்த மாதிரி ஒரு சிலர் கை வெட்ட தெரியாமல் ப்ராப்ளமாக என்ன பண்ணுறது தெரியாமல் இருப்பாங்க. இது அவங்களுக்காக வந்து இது பண்ணிடலாம். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அப்படி வந்து இப்படி போயிடுவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். அதை போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரு சிலர் இந்த வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆம்கோல் வந்து சரியாக வரமாட்டேங்குது, ஃபிட்டிங் வர மாட்டேங்குன்றாங்க. இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஒரு சிலர் இப்படி வந்து இப்படி போயிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஃப்ரண்டில் வந்து துணி வந்து லூஸ் வரும். அதாவது இந்த இடத்துல லூஸ் வரும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். இது பாருங்க, இது வந்து அப்படியே மார்க் பண்ணிங்க. இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இதை வந்து அப்படியே என்ன பண்ணுங்கள், மேலே ஒரு இன்ச்சு கரெக்டாக இப்படி தள்ளி வைங்க. புரியுன்னு நினைக்கிறேன். மேலே ஒரு இன்ச்சு தள்ளி வச்சுட்டு இது பாருங்க, இதை வந்து அப்படியே அப்படி மார்க் பண்ணிங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக 9.25 இருக்கா அப்படிங்கிறது இப்போ செக் பண்ணிங்க. இந்த பக்கம் மார்க் பண்ண வந்துங்களா, அதில் செக் பண்ணிங்க. பாருங்க கரெக்டாக வந்துருச்சு இந்த இடத்துல. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இதை வந்து அப்படியே கட் பண்ணிடுங்க. கரெக்டாக இதை வெட்டுங்க. அதை வந்து நான் வேறு மாதிரி வெட்டணும், நான் சொல்கிறேன், பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் இதை எடுத்து வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வெட்டிடுங்க. இங்கே அறுக்காத்து போட்டுருங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இதை வந்து இப்படி எடுத்து வைங்க. இதையும் இப்படி வச்சுருங்க. நான் 2 இருக்குனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் சிங்கிளாக இருந்தால் அப்படியே போட்டு வெட்டிங்க. போட்டிங்களா? இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படியே அழகாக இது வெட்டுங்க. இந்த கவர் தட்டுங்கிறது இந்த பாருங்கள் 1/2 இன்ச்சுங்கிற மாதிரி தான் வரும். அது நீங்கள் அப்படியே எடுத்துருங்க. இந்த அறுக்காத்து இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1-1.25 தான் அடங்கும். சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். 1-1.25 நீங்கள் இது பண்ணிங்க. ரொம்பலாம் இது பண்ணிங்கன்னா இந்த இடத்துல துணி லூஸ் வந்துடும். அதை மெயினாக பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிட்டு வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதை இப்படி போட்டுட்டு கையோடு அதையும் நீங்கள் வெட்டிடுங்க. வெட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையை நம்ம வந்து வெட்டிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யோக் பட்டி வந்து வெட்ட போகிறோம். இது வந்து எப்படி வெட்டுறதுங்கிறது அதையும் பார்த்துங்க. ஒரு சிலர் வந்து பெருசு சின்னதெல்லாம் வெட்டிடுறாங்க. அது வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அப்புறம் நீங்கள் தைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெட்டிகிட்டு இருப்பீங்க, மிஸ்டேக் வந்துடும். பாருங்க டபுளாக போட்டுங்க. இது வந்து டபுள் போடுறீங்க, ஒரிஜினல் 1 3 துணி ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், துணி வந்து 1 மீட்டர் எடுத்து கொடுத்தாலும் ஒரு தாராளமாக துணி வந்து வந்துருச்சு. ஏன்னா ஹைட்லாம் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு வந்து இது போதுமானதாக அமைஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டி வந்து எவ்வளோ வெட்டணும் அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. இப்படி பாருங்கள், இப்படி அளந்துங்க. 6 8.25 வருது. 8.25 இப்படி கரெக்டாக அப்படி வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து இதோட ஹைட்டு வந்து எவ்வளோ வைக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 5 இன்ச்சு வச்சுங்க. ஏன்னா இந்த இடத்துல மடித்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து
3 வேணும், 2 இன்ச்சு நீங்கள் ப்ளஸ் வச்சுங்க. இது வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. இது வந்து இப்படியே மடிச்சுங்க. மடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, கரெக்டாக பாருங்கள் 3/4 இன்ச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்களா, செம்மையாக வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் வந்து போட்டு கட் பண்ண போகிறோம். இந்த ஒரிஜினல் வந்து எப்படி போட்டு நான் கட் பண்ணுறேங்கிறதையும் பார்த்துங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் இப்படி தான் கட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன், அதை பார்த்துட்டு போங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி காட்டன் சாரீஸில் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுன்னா இது வந்து எப்படி தைக்கிறது என்ன ஏதுன்னு ஒரு சிலருக்கு வந்து கன்ஃபியூஸில் இருக்கலாம். இது சேரீயை வந்து அதாவது ரன்னிங்லேயே இப்படி தான் இருக்குது ப்ளவுஸும். இது இதோட புடவையோட மாடலும் இப்படி தான் இருக்குது. இது பாருங்கள், இதை வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வெட்டலாம். இது பாருங்கள், பேக் வந்து இப்படி போட்டுங்க. ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் வெட்டுற மாதிரி ஐடியா பண்ணிங்க, நல்லா செம்மையாக வரும். அதாவது இங்கே பாருங்கள், இந்த 3 அதாவது 4 வரும். 1 2 3 4 இந்த 4மே வர மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொல்ல வரேன். பாருங்க, ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும் போது ஜாயிண்ட் போட்டு தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து நீங்கள் இதை வந்து எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம். இங்கே பாருங்க, இது பேக்கில் வந்து இது ஃபுல்லாக வர மாதிரி விட நீங்கள் வெட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். இல்லை நான் வந்து பேக்கில் வேண்டாம் அப்படின்னாலும் இப்படி போட்டும் வெட்டிக்கலாம். இது வந்து பேக்கில் வந்து இப்படி போட்டு வெட்டிக்கங்க, நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இப்படி போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. உங்கள் விருப்பம் தான், அது எப்படியான பண்ணலாம். இது வந்து மடிக்கிறது நான் இதுலேயே வந்து துணி வந்து நான் வந்து வெட்டிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக. அந்த இடத்துல வந்து ஸ்டிப்னஸ்க்கு நம்ம தனியாக கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி காட்டனில் வந்துன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும் உங்களுக்கு. அவ்வளோதான் பேக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இப்படி வெட்டிக்கலாம். ஏன்னா பேக்லேருந்து ஃப்ரண்ட் இந்த இது வந்து வரும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட் வந்து வெட்டியாச்சு. யோக் பட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதிலே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், யோக் பட்டி நம்ம வந்து வெட்டியாச்சு. இது வந்து டக்கு நம்ம வந்து வெட்டிடலாம். நம்ம வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பழகிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு எல்லாமே வேலை செஞ்சலாம். பாருங்கள், இந்த துணியில் வந்து நாட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முடிஞ்சதுங்களா? இங்கே பாருங்கள், அடுத்து ரெட் கலரில் இருக்குது. இதே நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து விட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெட்டிங்க. கரெக்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணி வெட்டணும். இப்போ வந்து சின்ன சைஸுங்கிறனால நம்ம வந்து துணியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு சொல்லி நம்ம வெட்டிக்கிறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸாக இருந்ததுன்னா துணியெல்லாம் வந்து பத்தாது. அதனால் வந்து நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எது கட்டிங் பண்ணாலும் நம்ம வந்து துணி வந்து எக்ஸ்ட்ராவாக வர மாதிரியே நம்ம வச்சு கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பெரிய சைஸ் வந்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்ம கட்டிங் பண்ண முடியும். அதை ஃபஸ்ட்டு தெளிவாக நீங்கள் வந்து கட்டிங்கில் தெரிஞ்சுக்கங்க. பாருங்க, நெக்ஸ்ட்டு வந்து இது இப்படி போட்டுருங்க. அவ்வளோதான், அப்புறம் வந்து இதையும் வெட்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இது ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம வந்து பண்ணலாம். இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஜாயிண்டாக தான் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைட்டாக போட்டு கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து இப்படி கட் பண்ணிங்க. இது வந்து லைட்டாக ஜாயிண்ட் போட்டு சைடில் நம்ம தைச்சிக்கலாம். நீங்கள் அழகாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா மட்டும்தான். இப்போ நாட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகலமாக வேணும். அப்போ வந்து நம்ம வந்து கிராஸ் கட்டிங் வந்து போட்டு தான் நாட்டு வந்து நம்ம வைக்கணும். அப்போ நீங்கள் பாட்டு அங்கிட்டு இங்கிட்டு எதாவது வெட்டிட்டிங்கன்னா பூரா வேஸ்டேஜ் ஆகிடும். அதனால வந்து நீங்கள் பிளான் பண்ணி தெளிவாக நீங்கள் வந்து வெட்டிக்கிட்டிங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன். நான் இது பாருங்க, அவ்வளோதான். பார்த்திங்களா, இது வந்து நாட்டுக்காக யூஸ் ஆகும். நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கிராஸில் போட்டு தான் பண்ணணும். இது நீங்கள் விட்டு வெட்டிட்டிங்கன்னா வேஸ்டேஜ் ஆகிடும். அதனால தான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எந்த மாதிரி டவுட் ஆனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள்னு வேணும், என்ன ஏதுங்கிறது சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட்டுட்டு